தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நீங்கள் தொடர்ந்து மக்கள் சேவை ஆற்றிக்கிட்டு வரீங்க. நிறைய மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வி பணி பெரிய அளவில் வாழ்க்கை கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் இல்லாத, இதுவரை சென்னை கண்டிராத மிகப்பெரிய அளவிலான த கிரேட் சென்னை ஜாஃபர் ஜூலை 11 லயோலா கல்லூரியில் நடைபெறுது. இதனுடைய நோக்கம் என்ன ஃபாதர்? அடிப்படையில் எங்களுடைய எல்லா முயற்சிகளுமே ஒரு கோட்பாட்டு பின்புலத்தோடு தான் இருக்கும். நாங்கள் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை நடத்திய போது கூட அது வெறும் ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்வாகவோ அல்லது கலைஞர்களை கொண்டு வந்து நடத்துகிற ஒன்றாகவும் நாங்கள் நடத்தவில்லை. ஒன்று, கிராமப்புறங்களின் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நகர்ப்புறத்தில் ஒரு மேடையை அமைத்து தர வேண்டும். 2, வெளி ஸ்பேஸ் என்பது சமூக நீதியினுடைய மிக முக்கியமான ஒரு அலகு. ஸ்பேஸ் இஸ் அ வெரி குரூஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஈக்விட்டி. அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும். அந்த காலகட்டத்தில் நாங்கள் அழைத்து வந்தவர்கள் தான் இன்று திரைத்துறையில் நாட்டுப்புற, இப்போது பத்மஸ்ரீ வரைக்கும் சென்ற தப்பாட்ட கலைஞர் வேலு அவர்கள் நாங்கள் அழைத்து வந்தவர்கள் தான். வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும், சின்ன பொண்ணு அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு வெகுஜன திரை கவனம் கிடைத்தது சென்னை சங்கமத்திற்கு வந்த பிறகுதான். 3, கலை என்பது, நிகழ்த்து கலை என்பது, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்பது நேருக்கு நேர் மக்களோடு உறவாட வேண்டும். அதை பார்க்குறப்ப தான் எந்த இடத்துல மக்கள் மூவ் ஆகுறாங்க, எந்த இடத்துல உணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டு க்ரோ, இட் ஷுட் இன்ட்ராக்ட் டிரெக்ட்லி வித் த பீப்புள். நேரடியாக மக்களோடு அது உறவாட வேண்டும். கடைசியாக நாட்டுப்புற கலைகள் என்பது தற்காலிகமான நல்ல சமூகங்களை உருவாக்குகிறது. டெம்பரரி குட் கம்யூனிட்டி. இப்போ மயிலாப்பூர் பார்க் இங்கே இருக்குதுன்னா, அந்த நிகழ்வு நடக்கிற ஒரு 3 மணி நேரம் எந்த ஜாதி, என்ன மதம், என்ன பொருளாதார படிநிலை என்பதெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் அந்த இடத்தில் அமைதியாக இருப்பார்கள். இது ஒரு பெரிய புரட்சி. டெம்பரரி குட் கம்யூனிட்டி, 3 மணி நேரம் நல்ல சமூகம், அதுவே நாட்டுக்கு நல்லது தானே இல்லையா? இப்படி நாங்கள் செய்கின்ற அதில் திருவாசகம் இசைஞானி இளையராஜா அவர்களை அழைத்து கொண்டு ஹங்கேரிக்கு சென்று, நியூயார்க்குக்கு சென்று அந்த திருவாசகத்தை சிம்பனியில் உருவாக்கியது அது என்னுடைய ஒரு முயற்சி தான். அப்போதும் கூட என்னவென்றால், ஏகன் அநேகன் என்கின்ற திருவாசகத்தினுடைய அந்த கொள்கை, ஒருவனாக இருக்கிற இறைவன் பலராக பார்க்கப்படுகிறவன், அந்த கொள்கை இங்கும் இருந்தது, இங்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, எனக்கு இந்த ஜுகல் பந்தி பிடிக்காதுன்னு, அதை விட எனக்கு கர்நாடக இசை தனித்துவமாக இருக்க வேண்டும், சிம்பனி இசைங்கிற தனித்துவம். ரெண்டுமே வெரி வெரி ஸ்ட்ராங் கிராமர் உள்ள, இலக்கணம் உள்ள இசை முறைகள். இலக்கணத்தை சமரசம் செய்யாமலேயே இரண்டும் ஒரு திசையில் பயணிக்க முடியும் என்பதை பரீட்சார்த்தமாக செய்து பார்க்க முடியுமா? இந்த வேட்கை தான் இசைஞானி அவர்களிடம் அழைத்து சென்று அந்த ஒரு படை. ஆக எல்லா ஒரு முயற்சிகளுக்குள்ளும் ஒரு கோட்பாட்டு பின்புலம் இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு முகாமை நாங்கள் செய்வது ஏதோ ஒரு சில 1000 இளைஞர்களுக்கு வெறும் வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. அது அடிப்படையில் அது ஒரு பிப்ளிக்கல் பிரின்சிபிள், நாட் ஒன் ஷால் பி லெஃப்ட் பிஹைண்ட். ஒருவர் தானம் விடப்படலாகாது, எல்லோருக்கும் வாழ்வு. இந்த உலகத்தில் நமக்கு இன்னொரு உலகத்தை பற்றி நமக்கு தெரியாது, யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை இதுவரை. எல்லா மகான்களும் எல்லா மீட்பர்களும் வாக்குறுதிகள் தான் தந்திருக்கிறார்களே தவிர, சென்று அதை வாழ்ந்து பார்த்து இங்கு சாட்சியம் சொன்னவர்கள் யாரும் இல்லை. ஆனால் வந்த எல்லா மகான்களும் இறை வாக்கினர்களும் மீட்பர்களும் இந்த உலகத்தையே இறைவனுடைய ஒரு உலகமாக நீங்கள் மாற்றுங்கள் என்கின்ற அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தையே நீங்கள் இறை அரசாக, இறைவனுடைய அரசு ஆட்சி நிகழும் ஒரு இடமாக, உலகமாக மாற்றுங்கள் என்கின்ற ஒரு பேரழைப்பை தந்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்கிற வாழ்க்கையை சக மனிதர்கள் மாண்புடன், அந்த மாண்புங்கிறது ரொம்ப முக்கியம், டிக்னிட்டி, ஒரு டிக்னிஃபைடு எக்ஸிஸ்டன்ஸ். இன்றைக்கு இருக்கிற சராசரி வாழ்க்கை என்பது பெருவாரியான மக்களுக்கு அனுதின போராட்டமாக இருக்கிறது. நடுத்தர வர்க்க மக்களுக்கும் கூட வாங்கிய கடனை திருப்பி கட்டுவதிலும் வாழ்வினுடைய கடமைகளை நிறைவேற்றி முடிப்பதிலும் தான் கரைந்து விடுகிறது. இசை, கலை போன்றவற்றை ரசிப்பதற்கோ இளைப்பாறுவதற்கோ ஒரு இன்புற்று மகிழ்வோடு இருப்பதற்கான அவகாசங்களும் வாய்ப்புகளும் மிக குறைவாக இருக்கிறது. அப்போ ஒரு வேலை வாய்ப்புங்கிறது அட்லீஸ்ட் ஒரு பாத்வே, ஒரு டிக்னிஃபைடு எக்ஸிஸ்டன்ஸ்.
மாண்புடைய ஒரு இருப்பு இந்த உலகில். அதற்கு ஒரு வேலை என்பது வழி தடம் தரும் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு பின்னால் இருக்கிற கோட்பாடு எங்கள் எல்லா அமைப்புகளினுடைய கோட்பாடாகவும் இதைத்தான் நான் வரையறுத்து கொடுத்திருக்கிறேன். எ லைஃப் ஃபார் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை. அண்ட் நாட் ஒன் ஷால் பி லெஃப்ட் பிஹைண்ட், ஒருவர் தானும் விடப்படலாகாது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற அந்த அழைப்பாகவே வைத்துக் கொள்ளுங்களேன். இது நடைமுறையில் சாத்தியமா என்றால் இல்லைதான். இட்ஸ் வெரி ரொமான்டிக், வெரி ஐடியலிஸ்டிக். ஆனாலும் அதை நோக்கித்தான் நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு வலியுறுத்துவதற்காகத்தான் நாட் ஒன் ஷால் பி லெஃப்ட் பிஹைண்ட் என்ற அந்த ஒரு அடிப்படையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். திருநெல்வேலியில் முதல் வேலைவாய்ப்பு முன்பு 2007, 8, 9 காலப்பகுதியிலும் இந்த ஜாப் ஃபேருங்கிற அந்த கான்செப்டை முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தியது டான் போஸ்கோ வழிகாட்டி என்கின்ற ஒரு அமைப்பு. அதை நாங்கள் தமிழக அளவில் அப்போது இருந்த அரசோடு இணைந்து மிக பெரிதாக எடுத்து சென்றோம். ஒரு இடைவெளி வந்தது. இப்போது அந்த அரசியல் சார்புத்தன்மையை விட்டுவிட்டு ஒத்த கருத்துடைய சில நண்பர்கள், குறிப்பாக ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டி ரொம்ப சிறப்பாக ஒத்துழைக்கிறாங்க. இந்த மனித வள ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க இல்லைங்களா. ஹெச்ஆர் கம்யூனிட்டியினுடைய சப்போர்ட்டு வந்து அமேசிங்காக இருக்குதுங்க. பிகாஸ் வி டோன்ட் மானிட்டைஸ். இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவதற்காக பங்கேற்கும் இளைஞர்களிடமும் நாங்கள் கட்டணம் வசூலிப்பது இல்லை, நிறுவனங்களிடமும் பணம் பெற்றுக்கொள்வது இல்லை. ஒரு சில தனிநபர்களின், குறிப்பாக இந்த முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கிற டாக்டர் அகிலா ஸ்ரீனிவாசன் என்கின்றவர், அவருடைய தனிப்பட்ட ஒரு சேமிப்பிலிருந்து அவர் கொஞ்சம் உதவிகள் செய்கின்றார். இன்னும் ஒரு சில இப்படிப்பட்ட தன்னார்வலர்களினுடைய செயல்பாடுகளால் நடக்கிறது. எனவே நிறுவனங்கள் நம்புகின்றன. எனவே ஹெச்ஆர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் நம்பி இதை மதித்து இதை வராங்க. திருநெல்வேலியில் நாங்கள் கடந்த ஆண்டு நடத்தினப்போ வந்து ஒரு 12,000 இளைஞர்கள் வந்தாங்க. 8,000 பேருக்கு வேலை கிடைச்சிது. என் கணக்குப்படி ஒரு 4,000 பேர் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சென்னைக்கு வந்து இந்த கிளைமேட் பிடிக்காது அப்படி இப்படின்னு போயிடும். மினிமம் ஒரு 4,000, பட் ஒரு 4,000 4,000 பேருக்கு வேலை ஒரு தனி நிறுவனத்தால் முயற்சியால் நல்லுள்ளம் கொண்டோரோடு இணைந்து செய்ய முடிகிறது என்பது அது சாமானிய சாதனை அல்ல. அதே போலத்தான் சமீபத்தில் நாங்கள் திருச்சியில் நடத்தினோம், பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். அப்போ 20,000 இளைஞர்கள் வந்திருந்தாங்க. 12,000 பேருக்கு ஒரே நாளில் வேலைவாய்ப்பு கிடைச்சிது. அதில் கன்வர்ஷனும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எங்களுக்கு கிடைக்கின்ற ஆய்வு தரவுகளின்படி ஒரு 7,500 பேராவது வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். அரசுகள் செய்ய வேண்டிய பணி இந்த ஐ பிலீவ் இன் கொலாபரேஷன், ஐ பிலீவ் இன் சிவில் சொசைட்டி. இன்று அரசிடம் இருக்கிற வளங்களை விட பன்மடங்கு என்று சொல்லக்கூடாது, 1000 மடங்குகள், 10,000 லட்சம் மடங்கு அதிகமான வளங்கள் சமூகத்திடம் இருக்கிறது, பொது சமூகத்திடம் இருக்கிறது. பட் இல்லாதிருப்பது அந்த ஒரு கொலாபரேஷன் சொல்லுங்க. அத்தனை பேரும் இணைஞ்சு அவங்கவுங்க திறமைய, இப்போ கேரளா சகோதரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கம்பெனியில் வேலை இருந்தால் உடனே அவங்க ஊருக்கு தொடர்பு பண்ணி சொல்லுவாங்க, இங்கே ஒரு வேலை இருக்குது, ஊர்லேருந்து புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து ஐயோ வந்தால் நமக்கு தொந்தரவாகிடும், பிரச்சனை ஆகிடும்னு செய்தியே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த கொலாபரேட்டிவ் ஒரு ஸ்பிரிட் இல்லாத ஒரு முக்கிய காரணம். அதையும் உடைக்கி பார்க்குறோம். இப்போ ஜூலை மாதம் நடக்கிறது, ஜூலை 11ஆம் தேதி நடக்கிறது, இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் இதுவரை இருந்தது. ஏன்னா ஒரு நாளில் ஒரு இடத்தில் 500க்கு மேலான நிறுவனங்கள் வருவதும், அதில் ஒரு 30% நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களாக, மல்டிநேஷனல் கம்பெனிஸாக இருப்பதும், ஏனைய நிறுவனங்களும் தகுதியான தரமுள்ள நிறுவனங்களாக இருப்பதும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்ததா நான் நினைக்கல. அது மட்டும் இல்லை, 50,000க்கு மேலே வேக்கன்சிஸ், வேலை வாய்ப்புகளோடு வராங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோர் என்ஜினியரிங்கில் நிறைய கம்பெனிஸ் வராங்க, ஐடியில் வந்து ஹை நேம்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ இந்த ஜூலை 11 நடக்கிற வேலைவாய்ப்பு முகாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூத் டு ரெஜிஸ்டர். மினிமம் ஒரு 3 கம்பெனியாவது அவங்க பார்க்கலாம், அவங்க தே கேன் சூஸ். முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இப்போ www.givelifes.com GIVELIFES.com அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, இப்பவுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த இன்டர்வியூ நேர்காணலை எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றின ஒரு வழிகாட்டுதல் கூட உங்களுக்கு
தரப்படும். அல்லது எந்த கம்பெனிஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க கேட்டாங்கன்னா அது தொடர்பான அறிவுரைகளும் அவர்களுக்கு தர முடியும். அந்த வகையில் இது ஒரு வரலாற்று பூர்வமான சிறப்புமிக்க ஒரு வேலைவாய்ப்பு முகாம் லோயோலா கல்லூரியில் ஜூலை 11 நடக்குது. கண்டிப்பாக ஃபாதர், தொடர்ந்து மாணவர்களுக்காக இவ்வளவு பெரிய வழிகாட்டியா, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க வழிகாட்டி அப்படின்னு, நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீங்க, வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்துருக்கிறீங்க. இந்த வரிசைகளில் வெட்டு திசைகள் நீங்கள் குறிப்பிட மறந்துட்டீங்க ஃபாதர், அதுவுமே மிகப்பெரிய அளவில். எஸ் 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 வெற்றி திசைகள்ங்கிற இதுவும் இந்த கிவ் லைஃப் அறக்கட்டளையும் இது அடிப்படையில் இதை செய்கிறது 3 அமைப்புகள் ஒருங்கிணைக்குதுங்க. 3 அமைப்பு, த ரைஸ் அமைப்பு, கிவ் லைஃப் அமைப்பு, அப்புறம் திரப்பின்னு ஒரு அமைப்பு, தமிழ் ஹெச்ஆர் இன்டர்நேஷ்னல். இந்த மனிதவள தமிழ் சார்ந்த உலக தழுவிய இந்த ஹெச்ஆர் கம்யூனிட்டியை ஒருங்கிணைக்கிறோம். பட் அதுக்கு ஈக்குவலாக இஃப் நாட் மோர் திரப்பியில் இல்லாத ஏனைய ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டி இங்கே சென்னையில் இருக்காங்க, நிறைய அமைப்புகள் இருக்குது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பு. லோயோலா கல்லூரியினுடைய முழு ஆதரவோடு இந்த ஜாப் ஃபேர் நடக்குது. இந்த வெற்றி திசைகள் எப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் ரொம்ப வேணும். இந்த ஜாப் மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் நான் ஒரு டிகிரி படித்தாலே ஒரு கம்பெனி என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு இருந்தது. அப்படி இல்லை. இன்னைக்கு கம்பெனிக்கு இது தேவை, அந்த படிப்பை நீ படிச்சிருக்கிறியா, படிப்பை விட இன்னைக்கு ஸ்கில் எதிர்பார்க்குறோம். ஓகே, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் தெரியுமா, இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்குதா, பைத்தான் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, அல்லது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் இங்கே வராங்க, ஜெர்மன் கம்பெனிஸ் கணிசமாக இருக்குது நம்ம ஊரில், கொரியன் கம்பெனிஸ் நிறைய வராங்க. ஸோ நீங்கள் படிக்கிற போதே ஜப்பான் மொழியும் படித்தீர்கள் என்றால், ஜெர்மன் மொழியும் பார்ட் டைம் ஒரு ஈவினிங் 1 hour வீக்கெண்ட் 4 வருஷம் படிக்கிறீங்களா இன்ஜினியரிங், கொரியன் மொழி, இந்த மொழியும் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேலை எளிதாக கிடைப்பது மட்டுமல்ல, நல்ல ஊதியத்திலும் கிடைக்கும். கெரியர் பாத் உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை. ஒரு கமர்ஷியல் ரொட்டேஷனுக்குள்ளே கல்லூரிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அட்மிஷனை ஃபில் பண்ணணும், ஒரு ரெவென்யூ ஃப்ளோவை கொண்டு வரணும், கல்லூரியை நடத்தணும். இப்போ அந்த கேப்பை தான் நம்ம இந்த வெற்றி திசைகள் நிறைய நடத்துகிறாங்க. கெரியர் கைடன்ஸ்லாம் நிறைய நடக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கூட செறிவு செய்து செழுமைப்படுத்தி செய்ய முடியுமா அப்படின்னு இந்த வெற்றி திசைகள் திட்டம் மூலமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்கள் முன்னவே குறிப்பிட்ட மாதிரி இது கிட்டத்தட்ட 500 கம்பெனிகள் இந்தியாவிலே இது மாதிரி ஒரு ஜாப் ஃபேர் இது நடந்தது இல்லை அப்படிங்கிறதா குறிப்பு. இந்த அளவுக்கான கம்பெனிகள்னால் அனைத்து துறை சார்ந்த வேலை வாய்ப்பும் இதில் கிடைக்கும் ஃபாதர். இதில் மாணவர்கள் இதை எப்படி உபயோகப்படுத்தலாம் ஃபாதர்? குறிப்பாக கிராமப்புற தமிழ் வழி பயின்ற மாணவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும் ஃபாதர்? தன்னம்பிக்கையும் உழைக்கிற விருப்பமும் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்பது உழைக்கிற விருப்பம். வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் ஒரு நீண்ட தூர தொலைநோக்குடன் நாங்கள் உழைப்பது. இப்போ இன்றைக்கு இப்போ கோர் என்ஜினியரிங் எடுத்துங்களேன். கோர் என்ஜினியரிங் கம்பெனிஸுங்கிறது ஒரு 17,000 ரூபாயில் தான். அஃப்கோர்ஸ் இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு வரக்கூடிய நிறுவனங்களில் ஒரு 10 நிறுவனங்களாவது மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற நிறுவனங்கள், ஒரு 40-50 நிறுவனங்களாவது 60,000-70,000 சம்பளம் மாதம் கொடுக்குற நிறுவனங்கள். கணிசமான நிறுவனங்கள் ஒரு 30,000-35,000-40,000 இந்த கட்டில் இருக்கும். இன்னொரு கணிசமான தொகுப்பு 17,000 ஆரம்பிப்பாங்க. பட் இவங்க எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம், எல்லாரையும் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி பாடி ஷாப்பிங் கம்பெனிஸ், பாடி ஷாப்பிங்னா 10,000 ரூபா சம்பளத்துக்கு அங்கே நாங்கள் ஹாஸ்டல் கொடுக்குறோம், ஃபுட் கொடுக்குறோன்னு அந்த கம்பெனிஸ் அதிகம் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. பாடி ஷாப்பிங் ஹெச்ஆர் கம்பெனிஸையும் உள்ளே விடுறதே இல்லை. அதை நான் விலைக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் பெரிய எண்ணிக்கையில் வச்சு அது இங்கிலீஷில் பாடி ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ 17,000 ரூபாய்க்கு இன்னைக்கு சேர்ந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்தீங்கன்னா, ஒழுங்காக வேலை செய்தீங்கன்னா, உங்களுக்கு திருமண வயதுக்கு வருகிற போது 28க்கு வர்றப்போ நீங்கள் அப்படியே மேலே போய் ஒரு 35-40 நீங்கள் நிற்பீங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிடும், ஈஸியாக மேரேஜ் நடக்கும், ஒரு ஃபேமிலி ஆகும். இதை நிறைய பிள்ளைங்க கருத்தில் கொள்வது இல்லை, கணக்கில் கொள்வது இல்லை.
17,000க்கு வரணுமா, அங்கே இவ்வளவு தூரத்துல போய் வேலை செய்ய. உண்மைதான், என்னுடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் கூட. நாம் வாழுகின்ற அந்த சூழலை விட்டு அகன்று போகாமல் இருப்பது என்பது பெரிய கொடுப்பினை. ஆனால் இன்று வேறு வழி இல்லை. இங்கு உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற பொருளாதார கட்டுமானம் என்பது நகர்ந்தால் மட்டுமே வாழ்க்கை என்பதாக அமைகிறது. எங்கள் ரைஸ் அமைப்பினுடைய தேடலும் கூட ரீசோர்சஸ் பேஸ்ட் ஆண்டர்பிரினியர்ஷிப். அதை நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இதெல்லாம் ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாறணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வரணும். ரீசோர்சஸ் பேஸ்ட் ஆண்டர்பிரினியர்ஷிப்னா ஒரு 3-4 வளங்கள், இயற்கையும் இறைவனுமாக தந்த வளங்கள், மனித வளங்கள், நாம கற்று தேர்ந்து ஆக்கி கொண்ட வளங்கள், அண்ட் கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் அசெட்ஸ். ஒரு திருக்கோயிலாக இருக்கலாம், சித்த வர்ம முறைகளாக இருக்கலாம், களரி சிலம்பம் போன்ற. ஸோ இவற்றை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழ்கிற இடத்திலேயே ஒரு தொழில் முனைதலை ஏன் சிறிய அளவில் யோசிக்கக்கூடாது? அதற்கு ஏன் நாம் வகை செய்யக்கூடாது, உதவிகள் செய்யக்கூடாது? பெரியது சிறப்பு, ஆனால் சிறியதும் அழகு அப்படிங்கிறது என்னோட ஒரு கன்விக்ஷனுங்க. இப்போ கூகுளும் அமேசானும் இவங்க நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாங்கன்னா தீர்க்க மாட்டாங்க, தீர்க்க முடியாது. அது ஒரு சில 100, ஒரு சில 1000 பேருக்குத்தான் அவர்கள் வாய்ப்புகளை வழங்க முடியும். நமக்கு ஆண்டு ஒன்றுக்கே லட்சத்திற்கு மேலான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டணும்னா மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் 5000-10,000 பேர் வேலை பார்க்குற கம்பெனிஸ் நடக்காது. இட்ஸ் சிம்பிளி இம்பாசிபிள். ஸோ ஸ்மால் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். சிறியதும் அழகுதான். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை நினச்சி பாருங்களேன். நமக்கு 365 நாளும் சூரியன் வருது. ஆக்சுவலி கிரிட்டே தேவையில்லை. ஈபிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே அதனுடைய ஃபங்க்ஷனை ரீடிசைன் பண்ணி ஒவ்வொரு ஊரும் ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி ஊராக மாற முடியும். இட் ஆல் ரிக்வயர்ஸ் ஒரு 5 எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸ் சேரணும், ஒரு திட்டத்துக்கு கொண்டு வரணும். ஊருக்குள்ள எவ்வளவு தேவை இருக்குது, இதை எப்படி வடிவமைக்கிறது, எப்படி நேச்சுரல் இதை நம்ம ஹார்னஸ் பண்ணுறது, சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கான்செப்டை நீங்கள் கொண்டு வரப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 5 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அங்கேயே வாழ முடியும். நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம். ஐ எம் சேயிங் ஒரு சிம்பிள் ஒரு இதுக்காக சொல்கிறேன். இப்படி தரிசாக கிடக்கிற நிலம் என்பது எவ்வளவு பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் வீணாக கிடக்கின்றன. You can think of ஒரு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் கைடட் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஒரு யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு வச்சுங்களேன். இவ்வளவுதான் உரம் போடணும், உரமே நீங்கள் உரங்கிற இவ்வளவுதான் செயற்கை உரம் போடலாம், இவ்வளவுதான் பூச்சிக்கொல்லி அடிக்கலாம். இந்த முறைகளின்படி நீங்கள் ஃப்ரம் டே 1 பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இதை போன்ற வழிகாட்டுதல்களைத்தான் இந்த ரைஸ் அமைப்பும் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இது எந்த கேள்வி கேட்டு நான் எங்கேயோ போய் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். பட் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சமூகம் அணி திரண்டு வர வேண்டும். அரசு அலுவலகங்கள் மட்டுமே நமது சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்கின்ற அந்த கோடிங்கை நீங்கள் சாஃப்ட்வேர்லேருந்து எடுத்துடணும். We can do by ourselves. We can build our communities. We can build our institutions. All it needs a collaborative mindset and also எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் நடத்தக்கூடிய இந்த கிரேட் சென்னை ஜாப் ஃபேர் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக அமையணும். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு இந்த கிரேட் சென்னை ஜாப் ஃபேர் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.